2019 ஏப்ரல் 9 இந்திய ராணுவ வீரர்கள் மலையேற பயிற்சிக்காக இமயமலைக்கு போயிருக்காங்க. இமயமலையில் ஏறும்போது ஒரு இடத்துல 32 இன்ச் நீளமும் 15 இன்ச் அகலமும் இருக்கிற ஒரு விலங்கோட காலடி தடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றுருக்காங்க. உலக கின்னஸ் புத்தகத்திலேயே ரொம்ப நீளமான கால்கள் இருக்கிறவரோட பாதம் 15.8 இன்ச் தான். ஏன் ஒரு சராசரி மனுஷனோட பாதமே 2 to 4 இன்ச் அகலம் தான் இருக்கும். கொரில்லா குரங்கோட பாத அளவு கூட 10 to 14 இன்ச் மட்டும் இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய காலடி தடம் யாரோடதாக தான் இருக்கும்? நம்மள நிறைய பேர் சோட்டா பீமோட டோலக்பூர் டு காத்மாண்டு அப்படின்னு ஒரு மூவியில் எட்டின்னு ஒரு குட்டி குரங்க பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு பெரிய குரங்கு ரியல் லைஃப்பில், அதுவும் இமயமலை பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இமயமலை பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எட்டின்னு ஒரு பனி மனுஷன் இருக்கான் அப்படின்னு அதிகமான நம்பிக்கையோடு பேசிட்டு வர்றாங்க. ஆனாலும் அப்படி ஒரு உயிரினம் இருக்கா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்னைக்கு வரை நம்மக்கிட்ட கிடையாது. இந்திய ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, கடந்த 100 வருஷமா இமயமலைக்கு மேலே ஏறி பயணம் செய்யக்கூடிய பயணிகள் எல்லாருமே திரும்பி வரும்போது எட்டி பத்தின ஒரு கதையோட தான் திரும்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு இமயமலையை சுற்றி காட்டுறவங்களே இந்த எட்டி பத்தின மர்மமான விஷயங்களை சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஏன் ஒரு சிலர் நேர்லையே பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. 1925 ஒரு நாள் கிரீக் நாட்டில் இருந்து வந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் டோம்பாசி அப்படின்னு ஒருத்தர் இமயமலைக்கு மேலே ஏறி போனப்போ 150 200 மீட்டர் தள்ளி ஒரு உருவம் மேலே ஏறியும் கீழே இறங்கியும் போச்சு அப்படின்னும் அதை அவர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. அந்த உருவம் பார்க்கறதுக்கு கருப்பு நிறமாகவும் அதோட காலடித்தடம் மனுஷனோட காலடித்தடம் மாதிரியே இருந்ததாம். அதோட நீளம் வெறும் 5 இன்ச் மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வரைக்கும் இமயமலை தொடரில் அங்கங்கே புது புது காலடித்தடத்தை பார்த்ததா அங்கே வாழ்கிற மக்களே சொல்லியிருக்காங்க. 1951 எரிக் ஷிப்டன், மைக்கேல் வாட்னர் 2 பேர் இமயமலைக்கு எட்டியை தேடி போயிருக்காங்க. கடைசியில் அவங்க எட்டியோட காலடி தடத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட அளவு 13 இன்ச் நீளமாகவும் 8 இன்ச் அகலமாகவும் இருந்திருக்கு. எட்டியோட காலடி தடம் இருக்கிறது உண்மைனா எட்டி இருக்கிறதும் உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் எட்டியை கண்டுபிடிக்க போறேன்னு இமயமலையை சுற்றி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. 1986 ஜூலை மாதம் மெஸ்னர்னு ஒருத்தர் திபெத் மலைத்தொடரில் இது மாதிரியான பெரிய காலடி தடத்தை பார்த்ததா சொல்லியிருக்காரு. மற்ற காலடி தடத்தை விட இந்த காலடி தடம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததாம். அந்த உருவம் அப்பதான் அங்கிருந்து போயிருக்கணும் அப்படின்னு அவர் கெஸ் பண்றாரு. இது மாதிரியான உயிரினங்கள் இருக்கிறத உறுதி செய்யறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. 2014 2017 ராயல் சொசைட்டி ஒரு முக்கியமான நியூஸை வெளியிடுது. 2014 மரபுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 30க்கும் மேலான முடிகளை வச்சு ஆராய்ச்சி ஒன்று செஞ்சுருக்காங்க. 2 முடிகளை தவிர மீதி இருக்கிற எல்லா முடிகளும் அங்கே இருக்கிற விலங்கினங்களோட ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இப்படி ஒரு உயிரினம் அந்த இடத்துல வாழ்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 2017 நடந்த ஆய்வில் இமயமலையிலிருந்து எடுக்கப்பட்ட சில முடிகள் எட்டியோட தான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்கினம் இப்போ மொத்தமாக அழிஞ்சிடுச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இந்த காலடி தடங்கள் எல்லாமே உள்ளூரில் இருக்கக்கூடிய கருப்பு இல்லைன்னா பழுப்பு நிற கரடிகளோடதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1997 எரிக் ஷிப்டன், மைக்கேல் வாட்னர் 2 பேர் எட்டியுடைய காலடி தடங்களாக நினச்சி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே பெரிய பெரிய கால்களை கொண்ட மனிதர்களுடைய காலடி தடங்களாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல வருஷமா நாங்கள் அங்கே ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு வரோம். அப்படி ஒரு விலங்கு அங்கே வாழ்றதுக்கான ஆதாரங்கள் எதையுமே எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலடி தடங்கள் எல்லாமே ஆசியாவின் கருப்பு கரடி, திபெத்தின் பழுப்பு நிற கரடி, இல்லைன்னா இமயமலையின் கருப்பு நிற கரடி, இந்த மாதிரியான எந்த விலங்கோடதாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பனி உருகிறதுனால பாத அமைப்பு கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த காலடி தடங்கள் எல்லாமே பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்திய ராணுவ வீரர்கள் கண்டுபிடிச்ச இந்த காலடி தடங்கள் தான் உலகிலேயே பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய காலடி தடங்களாக இருக்குது. இந்த காலடி தடங்கள் உண்மையாகவே எட்டி குரங்குகளோடது தானா? எட்டி குரங்குகள் இன்னும் இந்த உலகத்தில் உயிரோட தான் இருக்குதான்ற கேள்விகளுக்கான விடைகள் மட்டும் மர்மமாகவே தான்.